بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சூரிய இஸ்லாம் சேனலில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஃபயா அஹ்லன் வ சஹ்லன் வ மர்ஹபா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இன் தஸ்பிரு வ தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சூனியம் மற்றும் கண் திருஷ்டி ஆகிய பாதிப்புகளிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கான 10 வழிமுறைகளில் 3வது வழிமுறை குறித்து இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல் இம்ரான் 120வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான், நீங்கள் பொறுமையாக இருந்தால் இறையச்சத்தோடு இருந்தால் எதிரிகளின் சூழ்ச்சி உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று. அப்ப பொறுமை என்பது ஒரு மூமினிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறந்த ஒரு குணம். ஒரு மூமின் என்றால் அவனிடத்தில் இருக்க வேண்டிய மிக சிறந்த குணங்களில் ஒன்று பொறுமை. சோதனைகள் வரும்போது பதறாமல், பதற்றம் அடையாமல், புலம்பாமல், புலம்பி அழுது மக்களிடம் ஒப்பாரி வைக்காமல், ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பதை குறித்து சிந்திக்கக்கூடிய அந்த மூமின் தான் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானவன். நமக்கு ஒருத்தர் பாதிப்பை ஏற்படுத்துகிறார், அவரை குறித்து நாம் பழி வாங்கணும், அவரை தீர்த்து கட்டணும், அவருடைய வாழ்க்கையில நாம் ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தணும் என்று அதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடாமல் நம்முடைய நல்ல காரியங்களில் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான வழிகள் என்ன என்பதை தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதை குறித்து நாங்கள் யோசிக்க வேண்டும். எப்படி அல்லாஹ்வுடைய திருப்தி அடைவது, அது எப்படி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவது, பொறுமையாக இருந்து இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருவது, இப்படிதான் நம்ம யோசிக்கணும். சப்ர் என்ற வார்த்தைக்கு 3 விதமான அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஈமானில் உறுதியாக இருக்கணும், அமல்களில் உறுதியாக இருக்கணும். அது ஃபர்தான இபாதத்துகளாக இருக்கலாம், நஃபிலான இபாதத்துகளாக இருக்கலாம். இவற்றில் நாங்கள் உறுதியாக இருந்து அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். 2வது, பாவத்தில் போய் விழுந்து விடாமல் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக முயற்சி எடுப்பது, இதுவும் பொறுமைதான். பாவங்களிலிருந்து விலகி உறுதியாக இருப்பது, பாவங்கள் செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பது, இது 2வது வகை. 3வது வகை, சோதனைகள் வரும்போது அதில் நாம் மனம் தளராமல், நம்பிக்கை இழக்காமல் இருப்பது, இது 3வது பொறுமை. அஸ்ஸப்ரு அலல் தாஅ அலல் ஈமான், அஸ்ஸப்ரு அனில் மஆசி வஸ்ஸப்ரு அலல் மஸாயிப். இப்படி 3 வகையான பொறுமைகள் இருக்கின்றன. அப்போ இங்கே அஸ்ஸப்ரு அலல் மஸாயிப் என்கின்ற 3வது அந்த நிலையை நாம் பார்க்கின்றோம். நமக்கு யாராவது பாதிப்பு ஏற்படுத்தினால், நமக்கு யாராவது கண் திருஷ்டி வைத்து விட்டாலோ, அல்லது சூனியம் செய்து விட்டாலோ, அல்லது வேறு ஏதேனும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டாலோ நாம் பொறுமையாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது. நபி அவர்கள் பழி வாங்கவில்லை,
அல்லாஹ்விடம் முறையிட்டார்கள், பொறுமையாக இருந்தார்கள். அந்த பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் அவருக்கு ஒரு வழிமுறையை காண்பித்தான், வெளியே வருவதற்கான ஒரு வழியை அல்லாஹ் அவருக்கு காண்பித்தான். எனவே நாம் பொறுமையாக இருக்கணும். நம்முடைய பொறுமைதான் நம்முடைய எதிரிகளை கோபப்படுத்தக்கூடிய, எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு சிறந்த ஆயுதம். நாம் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடம் முறையிட்டு அதற்கான தீர்வு காண்பதே நம்முடைய எதிரிகளுக்கு நாம் தரக்கூடிய மிக சிறந்த ஒரு பதிலடி என்றதை நாம் பார்க்கணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்ல தெரியுமா? நம் மீது வீசப்படக்கூடிய அந்த அம்பு திரும்ப அவர்களுக்கே போய் சேரும். வலா யஹீகுல் மக்ரு ஸய்யிஉ இல்லா பிஅஹ்லி. மோசமான சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு அந்த பாதிப்பு அவர்களுக்கே ஏற்படும். யார் மோசமான சூழ்ச்சிகள் செய்கிறார்களோ, நமக்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக, நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராக யார் மோசமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பாதிப்பு அவர்களுக்குத்தான் ஏற்படும். ஏனென்றால் அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹும் திட்டமிடுகிறான். அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹ் திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றான். கடைசியில சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளன் அல்லாஹ் தான். எனவே அந்த சூழ்ச்சிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முறியடித்து விடுவான். அவர்களுடைய பாதிப்பு அவர்களுக்கே போய் சேர்ந்துவிடும். எனவே நாம் பழி தீர்க்க வேண்டும், பழி வாங்க வேண்டும், அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் அதை பற்றி யோசிக்காமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள். மா நுஸிர அலா ஹாசிதிஹி வ அதுவிஹி பிமிஸ்லி ஸப்ரி அலைஹி வ தவக்குல் அலல்லாஹ். எதிரிகளை வெல்ல வேண்டும், எதிரிகளை மிகைக்க வேண்டும் என்றால் பொறுமை மற்றும் தவக்குல், இந்த இரண்டு முக்கியமான ஆயுதங்களை கொண்டுதான் எதிரிகளை, நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களை நாம் வெல்ல முடியும். நாம் பதற்றம் அடையக்கூடாது, புலம்பக்கூடாது, நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. பாதிப்பு அது ஏற்படும், மூமின்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும். ஆனால் அதற்காக நாங்கள் பதற மாட்டோம், அதற்காக நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நாம் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து தவக்குல் வைத்து நாம் வாழ்வோம் என்று யார் உறுதியாக வாழ்கிறார்களோ அதுதான் எதிரிகளை வெல்வதற்கான ஒரு சிறந்த வழியாக இருக்கின்றது என்பதாக இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். நம்முடைய எதிரிகளுக்கு நாம் தரக்கூடிய சிறந்த பதில் இதுதான். நாம் பொறுமையாக இருப்பது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொறுமையை அவர்களுக்கு எதிராக திருப்பி அவர்களுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு அல்லாஹ் அவர்களை ஆக்குவான். நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறாங்க என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்று அவர்கள் கனவில் கூட யோசித்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பேற்பட்ட ஒரு மோசமான முடிவு அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் காண்பிப்பான், கண்டிப்பாக காண்பிப்பான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் சரி, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நாம் பல்வேறு கட்டங்களில் இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களுடைய முடிவு என்ன ஆனது என்பதை நாங்கள் வரலாற்று ரீதியாக படித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கையில் அதிலிருந்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பொறுமையாக இருந்து நமக்கு வரக்கூடிய அனைத்து முசீபத்துகள், அனைத்து சோதனைகளிலிருந்தும் நாங்கள் வெற்றி அடைந்து அந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அப்பேற்பட்ட நல்ல தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்துல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.